இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். முருகா, ஒரு பொண்ணோட அன்பை சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லடா. அத கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். அன்பை கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். ஆமா, காப்பாத்தணும். என்னடா? ஆமா. ஓ, அவ உனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி அவளுக்கும் நீ கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுமா? இதுக்கு பதில் கிஃப்டா? சரிடா, நல்ல விஷயம்தான். என்ன வாங்கி கொடுக்க போற? பொண்ணுக்கு தானே? பேசாம இதே மாதிரி ஒரு வளையல் வாங்கி கொடுத்துரு. கொலுசா? நல்ல ஐடியா தான். கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும்டா. இப்ப வா, இப்பவே போய் வாங்கணுமா? இப்ப எப்படிடா? டைம் ஆயிடுச்சே. சரி சொல்லுமா. கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு தெரியுமா? என்னம்மா பொறுப்பு? நீ நல்லா படிச்சிருக்க, ஆனா அது மட்டும் குடும்பம் நடத்துறதுக்கு போதுமா? வேற? ஓ, டிப்ஸ் கொடுக்க போறியா? சொல்லு சொல்லு சொல்லு. ஏமா என் பொண்ணை போட்டு தொந்தரவு பண்ற? என்னங்க, போற இடத்துல அவ எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்க வேண்டாமா? அதுக்கு இங்க பாரு திவ்யா, உன் புருஷனை நீ நல்லா கவனிச்சுக்கணும். உன் மாமனாருக்கும் மாமியாருக்கும் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நீயே பார்த்து பார்த்து செய்யணும். முக்கியமா சமையல்ல உன் திறமைய காட்டணும். அம்மா, இதுக்கெல்லாம் தான் அந்த வீட்ல சர்வன்ட்ஸ் இருப்பாங்கல்ல. யார் இருந்தாலும் உன் புருஷனுக்கு உன் கையால சமைச்சு கொடுக்கற மாதிரி வருமா? கண்டிப்பாமா. அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நான் சமைச்சு கொடுப்பேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல சமையல் எவ்வளவு முக்கியமான ரோல்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிட்டேன். அப்படியா? உனக்கு என்னென்ன தெரியும் சொல்லு பாப்போம். எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் நீ எப்பமா கத்துக்கிட்ட? நீங்க அந்த வீட்டுக்கு மருமகளா என்ன எப்ப முடிவு பண்ணீங்களோ அப்பவே கத்துக்கிட்டேன். வேணும்னா சாம்பிள் செஞ்சு தரவா? அட, சாம்பிள் என்னமா சாம்பிள்? மாப்பிள்ளைய வர வச்சு உன் கையால பெரிய விருந்தே வச்சிரலாம். ஏமா, மாப்பிள்ள உன்கிட்ட நல்லா பேசுறாரா? ஐயோ, போன் எடுத்தா வைக்கவே மாட்டேங்கிறாருமா. மணிக்கணக்குல பேசுறாரு. என்ன கிண்டல் பண்றியா? அரசியல்வாதிக்கு மேடையில பேசதாமா நேரம் இருக்கும், வைஃப் கிட்ட பேச நேரம் இருக்குமா? அரசியல்வாதி வைஃபா இருந்துகிட்டு இந்த கேள்வியை கேட்கலாமா? திவ்யா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாப்பிள்ள போன் பண்ணலனாலும் நீ அடிக்கடி போன் பண்ணி பேசணும். சரிம்மா. நான் கண்ணை மூடணுமா? எதுக்கு? விளையாடாத, சொல்லு. சரி. சீக்கிரம். ஏய், கொலுசு ரொம்ப அழகா இருக்கு. யாருக்கு? உன் அம்மாக்கா? அப்புறம் யாருக்கு? எனக்கா? வேண்டாம், யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க.
இல்ல, நான் வீட்டுக்கு போய் போட்டுக்கிறேன். வேண்டாம். நான் தானே உனக்கு காப்பு போட்டு விட்டேன். இப்ப நீ எனக்கு போட்டு விடு. லட்சுமி, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். காலையில் நான் வேலைக்கு போகும்போது திடீர்னு அம்மா சிவராம ஒரு நிமிஷம் நில்றானது. என்னம்மா அண்ணன், டேய் இந்த பசங்க 2 பேரையும் பார்த்தியா? ஏதோ மந்திரி சுட்ட மாதிரியே திரியிறானுங்களே, என்னடா ஆச்சு அவனுங்களுக்கு அப்படின்னுது. எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் கேச என்னடானா எப்போ பாரு பொண்டாட்டிய பேபி பேபின்னு சொல்லிக்கிட்டே சுற்றிட்டு திரிவான். இப்போ அவன் எதை கேட்டாலும் பேச மாட்டேங்கிறான். இவ ரகு ஒரு வார்த்தை கேட்டா படபடபடன்னு எப்பவும் வாயை திறக்காம பேசுறவன் இப்ப 4 கேள்வி கேட்டா ஒண்ணுதான் பதில் சொல்றான். என்னாச்சு? அவனுக்கு எதுலயாவது மாட்டிக்கிட்டு கிட்டிட்டு இருக்கானுங்களா? அம்மா அதான் பெசாரிடாங்குது. நீ ஏதாவது கவனிச்சியா?